கந்தவேல் ஐயா அப்படின்னு வந்திருக்காங்க. ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கலாங்க ஐயா. கந்தவேல் ஐயா. நமச்சிவாய் வாழ்மா. தேன்மொழியம்மா. கந்தவேல்னு ஒரு ஐயா வந்திருக்காங்க. அவங்க அறிமுகப்படுத்திட்டா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கந்தவேல் ஐயா நமச்சிவாய் வாழ்க ஐயா. மைக்கை அன்மியூட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கர் பட்டன் மாதிரி இருக்கும் ஐயா, கேமரா பட்டன் பக்கத்தில். அதை தொட்டிங்கன்னா மைக் அன்மியூட் ஆகிரும். நீங்கள் பேர், எந்த ஊர், எங்கேருந்து வரீங்கன்னு சொன்னீங்கன்னா பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். லெஃப்ட் ஆகிட்டாருங்க. சொன்ன தலைப்பு தானே போட்டிருக்கீங்க. நான் இன்னைக்கு தலைப்பை கூட பார்க்கல. கைலாஷ் திருநாவுக்கரசரும் வினைப்பயனும்னு போட்டிருக்கேங்க ஐயா. திருநாவுக்கரசரும் வினைப்பயனும். ஆமா, திருநாவுக்கரசருக்கு போய் வினைப்பயன் வருமா? யாராவது சொல்லுங்களேன், வினைப்பயன் வருமா? பெரியப்பா, திருநாவுக்கரசடியிலுக்கே வினைப்பயன், சாமிக்கே வினைப்பயன் வருது. கோயில் பூஜை இல்லாத சாமி கோயில் அடிச்சு போட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் திருநாவுக்கரசடியில் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்? வருங்கேடோ கண்டிப்பா வரும். சாமிக்கே வருது, ஐயாதான் சொல்லணும். சாமிக்கே வினைப்பயன் வருது. நிறைய ஆலயங்கள்ல 6 கால பூஜை நடக்குதானே. ஆமா, சாமிக்கு ஒழுங்கா அபிஷேகம் நடந்து அவரே வினைப்பயனுக்கு விட்டு கோயில் கதவெல்லாம் இடிஞ்சு புல்லு முளைச்சு கோயிலே அழியுது இல்ல. அப்ப இங்க உடல் தாங்கி எந்த உயிர் வந்தாலும் சரி, அல்லது ஒரு இந்த பஞ்சபூத பிரேதம்பாங்க, ஒரு மண்ணால் ஆனது. சாமியுடைய உடல் கல்லால் ஆனது. இங்கு உயிர் ஊட்டப்பட்டதால் பிறக்கிறோம். சாமி திருமேனி உருவாகிய பிறகு உயிர் ஊட்டப்படுகிறது. ஆக உயிரூட்ட மனிதனால் ஒரு எப்படி மனிதனுக்கு ஜாதக பலன் உண்டோ அது போல இறை திருமேனிகளுக்கும் ஜாதக பலன் உண்டு. அவங்களுக்கே அப்படிங்குள்ள நம்ம திருநாவுக்கரசடிகளுக்கு இவரே வினைப்பயனால் தான் பூமிக்கு வர்றார். சாமி யார் யாரை எதுக்காக எங்கேயாவது கைலாஷ்ல இருந்து பூமிக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவங்க ஏதோ ஒரு வேண்டாத வேலை செய்வாங்க. இப்ப எனக்கு மேட்டூர்ல ஒரு தொழிலதிபர் ஆக்கணும் அப்படின்னு சாமி முடிவு பண்ணி வச்சு மெதுவா காலத்துக்காக காத்துட்டு இருந்தா, நான் ஒசூர் அங்க இங்க கோயம்புத்தூர்னு வேலையா தேடி ஓடி டிவிஎஸ்ல எல்லாம் நல்ல சம்பளத்துல ஒரு உயர் அதிகாரி எல்லாம் இருந்துட்டு கடைசியில பார்த்தா மறுபடியும் மேட்டூர்ல சாமி தீர்மானித்தபடி ஒரு தொழிற்சாலை உரிமையாளர் அப்படி ஆயிட்டோம். அது ஃபர்ஸ்டே பொறுமையா இருந்தா இன்னொரு 10 வருஷம் முன்னே பெரிய அளவு ஆயிருக்கலாமா? அங்க வினைப்பயன். நாவுக்கரசன் நீங்கள் நம்மளே சொல்லுவோம், என்னைக்கு இந்த சிவனை கும்பிட்டனோ, என்னைக்கு இந்த அனுஷ்டானம் எடுத்தனோ, சிவ அன்னையில இருந்தே வீட்டுல ஒரே பிரச்சனை இல்லையா? நிறைய பேர் சொல்றோம்ல, என்னை சார்ந்த நிறைய பேர் சொல்றாங்க. நானும் சொல்லுவேன், என்னைக்கு கால கும்பிட்டமோ அன்னைக்கு நான் அப்படி. நவநீதஸ்னையா நமச்சிவாய் வாழ்வு. ஆக இங்க என்னன்னா, வினைப்பயன் என்பது உடல் தாங்கி வரக்கூடிய எல்லா உயிர்களும் இறைவனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக பூமிக்கு அனுப்பப்படுகிறது. பாலசுமனையாவில இருந்து, சொக்கர்ல இருந்து, தேன்மொழி அம்மால இருந்து, நவநீதன் ஐயா வரைக்குள்ள எல்லாருமே எதுக்காகவோ சாமியார் பூமிக்கு பிறவி கொடுத்து அனுப்பப்பட்டவர். நாம் நம்ம அப்பா அம்மா ஆசைக்கெல்லாம் பிறக்கிறது இல்லை. இறைவன் தீர்மானிச்சு இந்த ஆன்மாவுக்கு இந்த உடல் இந்த இது 12 ராசி எல்லாம் போட்டு இது எவ்வளவு திமிரு பிடிச்சது எவ்வளவு நல்லதோ அதுக்கு தகுந்த மாதிரி லக்னாதிபதியை நியமிச்சு பூமிக்கு அனுப்புறாரு. அது போல இங்க என்ன நிகழ்துன்னா, சைவமும் தமிழும் இப்படி தரம் தாழ்ந்து ஒரு நெறியற்ற நிலையிலே தமிழ் பேசுவதற்கு வைக்கப்படும் சமுதாயம் உருவாகிவிட்டது. ஆலயங்கள் எல்லாம் பாழடைந்து கொண்டிருக்கின்றன. இதை சரி செய்ய யாரை அனுப்புவது அப்படின்னு பெருமான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நம்ம வாகீசர் இப்ப தமிழ் மொழியை காப்பாத்தினா மொழி ஞானம் மிக உடையவராக இருக்கணும், கல்வி ஞானம் மிக்கவர்களாக இருக்கணும். ஒருமையில் தாம் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமா குடைத்து. ஆக எந்த பிறவியில் கற்றோமோ அந்த கல்வி இந்த காலத்தில் பயன்படும். அதுபோல தன்னுடைய நாவன்மையாலும் கல்வியினாலும் மிக உயர்ந்த வாகீசர்
சிவலோகத்தில் சிவனை மீறி எதுவும் செய்யக்கூடாது என்று உணர்ந்த வாகீசர் ராவணன் கிட்ட போய், ராவணா, சாமிக்கு சாமகாடம் பிடிக்குமே, பாடுனா உன்னை விட்டுருவாரேன்னு வழிகாட்டினார் பாருங்க. அங்கதான் சாமி அனுகிரகம் இருக்கு நமக்கு, திருநாவுக்கரசருக்கு இல்ல. சரி, மாட்னியா வாகீசா அப்படின்ட்டு வாகீசர் என்ன பண்றார், பூமியில் படைச்சிட்டார். இந்த ராவணனுக்கு உதவி செய்ததற்காக ஒரு காரணம், கருவி ராவணன், காரணம் தென்திசை செய்த மாதவத்தின் பயலற்றால் தமிழும் சைவமும் வாழ யாரும் வேண்டாமலே இறைவனால் அனுப்பப்பட்டவர் நம்முடைய நாவுக்கரசடிகள். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை நாம் பொறுமையாக சிவன் செயல் என்று ஏற்றுக்கொண்டால் சிவம் உடன் இருந்து காப்பாற்றும் என்பதற்கு ஒரு வாழ்வியல் சான்று வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துட்டா அவங்க என்ன அடியனே சொல்லிக்கலாமே, சோத்துக்கலாத கடனும் ஏதோ சிவபுராணம் கொடுத்தாங்க, படிச்சவங்க பெரிய ஆயாச்சு, கை நிறைய காசு சொல்லிட்டு கிராமம் தூரம் போய் சிவபுராணம் புஸ்தகம் கொடுத்தா, இங்க பாரு நான் கார்லாம் வாங்கிட்டேன், நீயும் சிவபுராணம் படிச்சா கார் வாங்கிறோம், கார் வாங்கிடலாம், இப்படி சொல்லி சொல்லிதான் பவானி அமரகுந்தி நல்லனம் பட்டின்னு இலங்கை வரைக்கும் பிள்ளைகள் உருவாயிட்டாங்க. நம்மளும் கார் வாங்கணும், சொக்க சிவனை கும்பிட்டா கார் வாங்கிடலாம் அப்படி. ஆக அவங்க சொக்கர் கஷ்டம் வந்தப்ப யாருமே அதை சிந்திக்காத அளவு அவங்க வாழ்வியலை மேம்படுத்திட்டார். சிந்திச்சிருந்தா நிறைய பேர் காணாம போயிருப்பாங்க. ஆனா அங்க என்னன்னா அந்த இத்தனை பேர் அடியன் போய் ஒவ்வொரு ஆலய திருப்பணி எடுக்கும் பொழுதும் இந்த ஊர்ல இந்த சிவன் கோயில் உருப்படுறதுக்காக இந்த கோயில் திருப்பணியில என்ன பாவம் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன், புண்ணியத்தெல்லாம் இந்த ஊர்க்காரங்க வச்சிங்க அப்படி ஒரு உறுதி கொடுப்பது வழக்கம். அது அறியாமையினால் கொடுத்தது. விளைவு என்னாச்சுன்னா, நம் திருப்பணி ஒரு 4-5 கோயில எடுத்து செய்யக்குள்ள எல்லா பாவம் நம்மளை பற்றி நான் தெருவுக்கு வந்துட்டேன். ஆனா நிறைய பேரு மகா கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. ஆக அங்க என்னன்னா வினைப்பயன் நம்ம வாயிலேயே நம்ம மாட்டிக்கிறது. அதுக்காக சொல்றேன், சிவன் கோயில் கட்டுப்பா நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தொலைச்சிருந்தா பரவாயில்ல, பாவத்தெல்லாம் நான் வாங்கிக்கிறோம், புண்ணியத்தெல்லாம் நீங்க வச்சீங்கன்னா நம்ம வாயிலே. அப்புறம் சித்தர் கோயில்ல ஒருத்தர் இதை உணர்த்தினாரு, அப்புறம் அப்படி சொல்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுபோல இந்த நாவுக்கரசர் வாயினால் கெட்டவர். ராவணனுக்கு வழிகாட்ட போய் அவர் பூமிக்கு வரார். ராவணன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையின் மிச்சம் இது இருக்கு இல்லையா? ஒரு குற்றவாளியை காப்பாத்தனுக்கு ஒரு தண்டனை இருக்கும் இல்லையா? அந்த தண்டனை வாக்கீசர் ஆகிய நாவுக்கரசருக்கு கொடுக்க திருவருள் முடிவு செய்து. 2வது, நம்ம எல்லாம் இந்த சிவன் எப்படிப்பா காப்பாத்துவாரு? என்ன தெருவுல நின்று ஒரு காசு இல்லாத அனாதையா யாருமே உதவன் இல்லாத சிவன் காப்பாற்றிய அனுபவம், சிவன் அடியனை காப்பாற்றிய அனுபவம் உண்டு. அந்த அனுபவம் என சிவன் கோயிலுக்கு ஏற்றுக்கொள்ள காரணம் நாவுக்கரசடிகள் அனுபவித்த வினைப்பயன். அது என்ன? நாவுக்கரசர் ஒரு சமய தலைவர், ஒரு கிறிஸ்துவ போப்பாண்டவர் இருக்காரு. அவர் திடீர்னு சைவம் மாறிட்டா அத்தனை கிறிஸ்தவர் அவ்வளவு டென்ஷன் ஆவாங்க. என்ன பாப்பாண்டவர் இத்தனை கிறிஸ்தவ காசையும் வாங்கி தானே அவ்வளவு போப்பாண்டவரா இருக்காரு இல்லையா? அதுபோல இந்த சமண சமயத்தின் தலைவராக இருந்து சமண சமயமே மெய்ச்சமயம், மீறி எல்லாம் சமயமற்ற சமயம், இதெல்லாம் சரிப்படாதுன்னு பேசி வந்த தர்மசேனரே சைவம் சார்ந்து விட்டால் குருவாக அவர் பணியாற்றிய அந்த மன்னனும் என்ன செய்வான்? சைவத்துக்கு வந்துருவான். இதை பார்த்து என்ன பண்ணாங்க அந்த சமணர்கள்? நேரா போய் அரசனிடம், அரசே, இந்த தர்மசேனர் அவருடைய தமைக்காருடன் சேர்ந்து சைவ பணி செய்வதற்காக நம் சமயத்தில் உள்ள நுணுக்கங்களையும் நிறைகுறைகளையும் அறிந்து கொள்ளவே இங்கே வந்திருந்தார். எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு தனக்கு சூளை வந்ததாக பொய் சொல்லி தமக்கையாரிடம் சென்று அங்கே அவர் நம்முடைய சமண சமயத்தை கடந்து போனதோடு அங்கே அருக கடவுளை பேசுகிறார்.
என்று பொய்யான ஒரு தகவலை வந்து அரசனிடம் கூறுகிறார்கள். ஏன்னா இவர் வந்து சமண சமயத்தை நிந்தித்து எங்கேயும் எந்த வார்த்தையும் நாவுக்கரசர்கள் புற சமயத்தை வந்து விமர்சிச்சிருக்க மாட்டார். உதாரணம் காட்டுவார். ஞானசம்பந்தர் வெளிப்படையா குண்டிகை கைகளோடு சாக்கியரும் கூட்டுவராடை சலக்கரெல்லாம் ஞானசம்பந்தர் டைரக்டா திட்டுவாரு. ஆனா நம்முடைய நாவுக்கரசர் தேவாரத்துல அப்படி ஒரு அந்த அந்த நிலை இருக்காது. ஏன்னா அங்கும் இதே என்பதை இங்க இருக்கிற ஒரு கடமை மட்டும்தான் அவங்க வச்சிருக்காங்க, மீதி நாள் இங்க இருக்க உணர்ந்தவர். ஆக இவன் போய் அரசன்கிட்ட சொன்னதும் அரசன் வந்து சரி அவர் போயிட்டாரு விடுங்கப்பா, அவர் என்ன பண்றது? ஐயோ அப்படி இல்லைங்க அரசே, நம் குருநாதரே சைவம் சார்ந்தால் நம் சமண சமயம் அழிந்து விடும், ஆகவே அவரை கொன்று விடுங்கள் அப்படிங்கிறாங்க. நாவுக்கரசரை கொண்டு விட சொல்லி கூறுகிறார்கள். அரசனும் எவ்வளவு சொல்லி பார்த்தான், அந்த சமணர்கள் கேட்பதாக இல்லை. சரி, ஏன்னா அரசன் வந்து நீதி நெறி ஒழுவாத அரசன். இவருடைய தொந்தரவு தாங்க முடியாம கடும் கோபம் கொண்டு தன் காவலர்களை அழைத்து நீங்கள் சென்று தர்மசேனரை அழைத்து வாருங்கள்னு கட்டளையிட்டார். அவர்கள் அங்கிருந்து நேராக திருவதியை வருகிறார்கள். அப்பரை சூழ்ந்து கொண்டு நம்முடைய சக்கரவர்த்தி உண்மை அழைத்து வரப்படி எங்களுக்கு கட்டளையிட்டார், வாருங்கள் என்று பேசுகிறார் நம்முடைய காவலர்கள். அதை கேட்டதும் நாவுக்கரசடிகள் தெளிவா சொல்ற, நாமார்க்கும் குடியல்லும், நான் யாருக்கும் குடியில போடா, நான் ஈசனாருக்கு தாமார்க்கும் குடியல்லாத சங்கரனாருக்கு நான் ஆளாகி விட்டேன், ஆகவே நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. காவலர்களும் இவர் குரு இல்லையா, ராஜகுருவே, அவகிட்ட ரொம்ப அப்படியே பணிவாக கேட்கிறாங்க, ஐயா நீங்க வரலன்னா எங்களை அரசன் தண்டித்து விடுவாங்க, எங்களின் பொருட்டாவது தாங்கள் வந்து அரசனை பார்க்க வேண்டும் அப்படின்னு பணிவோட அவரை விழுந்து வணங்கி கேட்கிறாங்க. பிற உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல் சைவனுடைய முதல் கடமை. அப்படிப்பட்ட கடமைக்கு சான்றாக நம்முடைய நாவுக்கரசடிகள் நேரா போய் அரசன் முன் நிற்கிறார். உடனே சமணர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அரசே இவனை கொண்டு போய் சுண்ணாம்பு வேக வைக்கும் கடவாயிலிட்டு கொன்று விடுவோம் அப்படிங்கிறாங்க. அரசன் வந்து ஏனெனில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற ஒரு மரபை கடைபிடிப்போம். அதனால் அந்த அமணர்களின் பூண்டுகள் என்ன செய்யறாங்க, அந்த சுண்ணாம்பு கடவாய் யாராவது நீங்க பார்த்திருக்கீங்களா, அது உள்ள கைவிட்டு பார்த்திருக்கீங்களா, அது உடைய அமைப்பை பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஆனா எங்க ஊர் ஈரோட்டுல சூளைன்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு உலையாட்டம் இருக்கும், அதுக்குள்ள சுண்ணாம்பு கல்ல போட்டு மூடிட்டு கீழே நெருப்பத்தை வச்சிருவாங்க. அந்த கங்கு அடங்குறதுக்கே ஒரு வாரம் ஆகும், அவ்வளவு சூடு இருக்கும் உள்ள. அதுக்குள்ள கொண்டு போய் திருநாவுக்கரசடிகளை வச்சு பூட்டிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, ஒரு குடும்பத்துல யாருக்காவது நோய் வந்தவை, ஏண்டா சிவனை கும்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேவலமான சிந்தைக்கு நம்மளால சொல்றோம். பணம் இல்லை, பட்டாசு, ஒரு நோய், சிவனை நிந்தனை செய்யறோம் இல்ல, ஏண்டா இந்த சாமியை கும்பிட்டோம், யார் பேச்ச கேட்டோ தீட்சை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி சிவனை கும்பிட்டா அது கிடைக்கும் இது கிடைக்கும். நானும் 35 வருஷமா கோள அறுது வடிக்கிறேன், பட்ட கடன் தீரல. கம்யூனி கிறிஸ்டியன்ல சேர்ந்து இருந்தா இந்நேரம் சொக்கர் வந்து ஒரு ஏஜி சபையினுடைய ஒரு பெரிய குருவா இருந்திருப்பாரு, கோடி கணக்குல பணம் இருந்திருக்கும் அப்படின்லாம் வந்து ஒரு சலனம் வந்து நம்ம என் போன்ற போலிகளுக்கு வரும். ஆனா அங்க என்ன நினைச்சாரு, இவர் வந்து சாமி எவ்வளவு சிறந்த அருளாளர், கருணையே வடிவானவர். கோடை காலத்தில் குளிர்மலையும் அந்த கோடை காலத்து குளிர்தென்றல்பாங்க. என்ன கோடை காலத்தில் அது மண்ணு இதுடா, ஏறடா இதுல போட்டு விளையாடி எல்லாத்தையும் கீழே தள்ளுறீங்க போடா. கோடை காலத்து குளிர்தென்றல் எப்பவுமே மற்ற நேரத்துல வீசாது. அது போல கோடையில் தென்றலையும் பருவமறைந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பரமன் ஆண்டபின் என்னை கைவிடுவாரா என்ற முழு நம்பிக்கையோடு உள்ள போய் சிவனேன்னு உட்கார்ந்துட்டார்.
அப்ப உட்கார்ந்துட்டு அமைதியான அவர்தான் ஏற்கனவே அவர் சொல்லிட்டாருல, அக்கா சொல்லிட்டாங்க, நீ நமச்சிவாயன்னு சொல்றா எல்லா துன்பம் நீங்கிடும் அப்படின்ட்டு உபதேசம் பண்ணிட்டாங்க. அவர் நீற்றறையில் உட்கார்ந்து நமச்சிவாய நமசிவாய நமச்சிவாய, அங்கதான் சொல்லுவார்ல மிக சிறப்பா, கற்றுணை பூட்டி ஒரு கடலில் வெப்பொடு விழவி ஒரு நிறைய எல்லா இடத்துலயும் வந்து பஞ்சாட்சரம் காப்பாற்றும் நாவுக்கரசடிகள் சொல்லிட்டு அமர்ந்திருக்கிறார். சில நாட்கள் ஆயிற்று. சரி எப்படியும் இவன் சாம்பலாயிருப்பான் அப்படின்ட்டு அந்த நீற்றறை வந்து சமணர்கள் திறக்கிறார்கள். வினைப்பயன் முடியும் நேரத்தில் தான் சாமி காப்பாற்றுவார். ஏனெனில் அவர் ஊட்டுவிட்டு, அம்மா சோறு ஊட்டுக்குள்ள குழந்தை கஷ்டப்படும். இந்த அம்மா வேற நம்ம சோறை போட்டு உயிர் திங்க மாட்டேன்னு அட்டம் பிடிக்க அம்மா மிரட்டி நாள் அப்படியாவது சோறு ஊட்டிடுவாங்க. இப்பட்டு மண்டையில ஒரு கொட்டு கொட்டியாவது அம்மா உணவு ஊட்டுவாங்க. அது வன் செயலா என்ன? ஊட்டுவித்தல், அதான் ஊட்டுவித்தல். தாயினும் சாட பறிந்து ஊட்டுவிப்பவர் பெருமான். இதற்காக வினை நீங்க. இந்த குழந்தை சாப்பிட்டு முடிச்சு பசி ஆறிடுச்சுன்னா அம்மா கொஞ்சறாங்கல்ல, அது போல இவர்கள் அந்த வினைப்பயன் முடியும், முதல் வினைப்பயன் முடியும் காலத்து அந்த வெளிய நீற்றறை திறந்ததும் நம்முடைய பெருமான் திருநாவுக்கரசர் எந்த தீங்குமின்றி ஏதோ ஏசி ரூம்ல உட்கார்ந்து வெளியே வர்ற மாதிரி ஏந்திரிச்சு வெளியே வரார். அதை கண்ட சமணர்கள் மிரண்டு போனார்கள். இது என்னடா இது, எப்படி அரசனுக்கு போய் என்ன சொல்வது என்று இருந்தார்கள். நேரா அரசன்ட்ட ஓடினாங்க. அரசே, நம்முடைய சமயத்தில் இருந்த பொழுது நாம் செய்கிறோம் அல்லவா தீயை கட்டு மந்திரம், அதில் இவன் மிக தேர்ந்தவர் இந்த நம் குருநாதராக இருந்த தர்மசேனர். அதை பயன்படுத்தி இவர் நீற்றறையிலிருந்து வெளியே வந்து விட்டார். எப்படி மந்திரம் சொல்லி வெளியே வந்துட்டாராம். சொன்னது நமச்சிவாய மந்திரம். ஆனா இவன் என்னங்கிறான், தீயை கட்டு மந்திரம். தீ எந்த மந்திரம் கட்டும்? மிகப்பெரிய தீய வந்து மிகப்பெரிய தீனா தழுவ முடியும். அதுபோல நமச்சிவாயம்ங்கிற அந்த அருட்பெரும் பேராற்றலாகி அந்த ஜோதி வடிவான இறைவன் அவரை மனதில் வைத்திருக்கும் அடியாரை சிறு தீயின் அந்த சூடு என்ன பண்ணுது? ஒன்னும் பண்ணல. அதை உணராத அவர்கள் ஓடி போய் என்ன சொன்னாங்க, நம்முடைய சமண சமயத்திலே இருக்கின்ற நெருப்பை கட்டும் மந்திரத்தை பயன்படுத்தி இவன் தப்பி வந்து விட்டான். அப்படியா, சரி இவனை என்ன செய்வது, அடுத்து எதை வச்சு கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, உடம்பு நெருப்புக்குள்ள போட்டா தானே இதாவது உடம்புக்குள்ள விஷத்தை கொடுத்துட்டா என்ன, விஷம்னு சொல்லி கொடுக்கல. அரசனுடைய ஆணை பெற்று வந்து பால் சோத்துல நஞ்ச கலந்து, இந்தாருங்கள் ஐயா, பசியோடு இருப்பீர்கள், இதை சாப்பிடுங்கள்னு கொடுக்குறாங்க. என்ன ஊட்டுறாங்க அவருக்கு. ஏன்னா அவரால் உணவுண்ண முடியாத மாதிரி தளர்ந்து அப்படி இவங்க அப்படி ஒரு இமேஜிக்கு போயிட்டாங்க போல. பால் சோற்றை அவருக்கு வந்து சாப்பிடுங்கன்னு ஊட்டுறாங்க. இந்த அவருக்கு தெரியலையா, இவர் சமண சமயத்து இருந்தப்ப நம்முடைய திருமடங்கள்ல கூட சமீபத்துல ஒரு ஆதீனம் வந்து ஆதீன சொத்தை எடுத்து நிறைய கோயில் திருப்பணி செஞ்சது. செய்த குற்றத்திற்காகன்னு நினைக்கிறேன். அந்த குற்றமா மடத்துடைய பணம் எல்லாம் இவர் விரயம் பண்ணிடுறான்னு பயந்து அவருக்கு அருளாசி கூறி ஊர் ஊரா போய் அருளாசி கழட்டி விட்டு சொத்து மெயின்டெனன்ஸ்க்கு இலைப்பட்டத்தை வச்சுட்டாங்க. ஒரு சில மடங்களில் அடியேனுக்கு தெரிந்து மடத்தை பேர் சொன்னா அது தேவையில்லாத பிரச்சனை. ஏன்னா எல்லா மடங்களும் நமக்கு தொடர்பு இருக்கு. நாளைக்கு அவங்க மூலம் அடியேன் செய்யும் அரசியல் கிடையூர் வந்து ஒரு குருமகா சன்னிதானத்தை ஜலசமாதி ஆக்கிட்டாங்க. தண்ணீர் மூலம் இது செய்வார். அவரும் இந்த மடத்து சொத்தை எடுத்து கும்பாபிஷேகம் பண்ண சாமியார் மாதிரி மடத்துக்கு ஆசை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனை மடத்துக்கு எதுக்கு சொத்துன்னு அவரை ஜலசமாதி ஆக்கிட்டாங்க. இது வந்து நம்ம மடங்களிலே நிறைய நடக்குது. அதே போல இன்னொரு சன்னிதானம் வந்து தன்னுடைய தான் சீக்கிரமா சன்னிதானம் ஆகணுங்கிறதுக்காக 15-20 ஆண்டுகள் முன்னே செய்தித்தாள் பெரியவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இளவரசர் வந்து அந்த இளவரசர் அந்த சாமியார் இளவரசர் அவர் என்ன தலையணை வச்சு அம்மா பிரியாம இதை ஆஃப் பண்ணிக்கங்க மைக்க.
அவங்க அந்த சன்னிதானத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா தலையணை வச்சு கொல்ல போய் அது பேப்பர் நியூஸ் ஆகி சன் டிவில நியூஸ் ஆகி அவரு இப்ப அந்த மட பீடாதிபதியா இருக்காரு. இது மாதிரி இங்கேயே நடக்கக்குள்ள சமணர்கள் என்ன பண்ணாங்க, அவருடைய சூது தெரியும் இவருக்கு. அதனால இவர் என்ன பண்ணாரு, அங்க என்ன நிகழ்ந்ததுங்கிறாரு. வஞ்சனை பார்சோராக்கி வழக்கிட அமணர் வந்து நஞ்சு அமுதாக்கு விட்டார் நனிவள்ளி அடிகளாரேன். அப்படி பேசுவார் நாவுக்கரசி. அந்த விஷத்தை கலந்த உணவை பெருமான நினைச்சிட்டு சாப்பிட்டார். அது ஒண்ணும் பண்ணல, அது அமுதாயிடுச்சு. அந்த நம்பிக்கை அது எதுக்கு இந்த வினைப்பயனை அவர் ஏற்றுக்கொண்டார், இறைவனுக்கு இறைவன் கொடுத்தார்னா, ஏண்டா திருநீர் வந்து நீ சிவபூஜை செஞ்சு டெய்லி சிவன் கோயில் போதும், உனக்கு என்ன நீட்டறையில போட்டு வேக வைக்கிறாங்க, இல்ல விஷம் கொடுக்க வீட்டுல விஷம் போட்டா கொடுக்குறாங்க, திருநீர் வச்சா திட்டுறாங்க, வேலை வெட்டிக்கு போகாத கோயில்னு தெரிஞ்சா திட்டுறாங்க, அதுக்காக சிவன் எனக்கு அப்படின்னு சிவனை திட்டம் இல்ல, இப்படி எல்லாம் திட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வினைப்பயனை அவர் ஏற்று அவருக்கு இறைவன் தரார். அதற்கு அடுத்து பாத்தீங்களா, இவன் சாகவே இல்லையே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பெரும் துன்பம் நாலு அனுபவிச்ச எல்லா பெரியவங்களுக்கும் தெரியும். ஒரு 60 ஆண்டு வாழ்ந்தவர்களுக்கு இது தெரியும். வாழ்க்கையில குழந்தையா இருக்கிறப்போ ஒரு கடுமையான கஷ்டம் வரும். நம்முடைய கல்லூரி பருவத்திலே ஒரு கஷ்டம் வரும். திருமணமானா கஷ்டம் வரும். அதற்கடுத்து நம் பிள்ளைகளை எல்லாம் தயாராக்கி நல்வாழ்க்கை 4 விதமான துன்பங்கள் வரும். இதுல முதல் துன்பம் நீட்சறை போல அப்பா அம்மா பாதுகாத்துருவாங்க. 2வது வந்து கல்வி என்னும் பல்கடல் பிழைக்கும். கல்வியில ஃபெயில் ஆகிட்ட செத்து போறவங்கலாம் இருக்கான். அது அந்த விஷத்துக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். அடுத்தது திருமணம் ஆன பிறகு நான் பொழைக்கணும், எங்க வீட்டுக்காரி பார்த்துக்கணும், என் பிள்ளை அப்பா அம்மாவை தெரு விடுற நிலைக்கு போகும் இந்த ஆன்மா. அப்ப யான் வாழ்ந்தால் போதும் என்ற சுயநலத்தை விடுவிப்பதற்காக ஒரு சம்பவம் வரலாற்றுல வேணும் இல்லையா? இங்க என்ன ஆயிடுச்சு, சமணர்கள் இவனை என்னதான் பண்றது, இவனை உயிரோட விட்டோமா நம்ம அரசனும் வந்து இவர்கள் வந்து அவனை சமணனாக்கி சமணர்கள் சொல்வதை கேட்டு அரசன் சிவாலயங்களை மூடினான், திருநீர் வெட்டி கண்டு முட்டை தீட்டு முட்டை எல்லாம் அப்படி நிறைய மதம் மாறலைன்னா இஸ்லாத்துக்கு மாறலைன்னா கொன்னு போடுவோன்னு மிரட்டி நிறைய பெருமாள் கோயில் சுத்திர அக்ரகாரங்களில் அந்த இஸ்லாமியர்கள் வசிப்பார்கள். காரணம் என்னவெனில் அவர்கள் எல்லாம் ஏதோ அந்த மாலிகாபூர் படையெடுப்பு முன்பு ஐயங்காரா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய உயரம், அவங்களுடைய பேச்சு, செயல், அந்த மத கட்டுப்பாடெல்லாம் அந்த ஐயங்கார் கட்டுப்பாடு அப்படியே இந்த அக்ரகாரத்துல இருக்கிற பாய்களுக்கு இருக்கும். அப்படி அந்த கொடூரமா உயிருக்கு பயந்து மதமானவர்கள் சமணர்கள் கொன்றுவாங்களோன்னு பயந்து சமண சமயம் சார்ந்தவர்கள் நிறைய பேர் அப்ப இருந்தாங்க. அது ஏன்னா நான் குருநாதரையே கொல்ல நினைக்கிறவன் சாமானிய கொல்ல நினைச்சிருக்க மாட்டானா என்ன? அது போல இங்க என்ன செய்யறாங்கன்னா, இவனை என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. சரி, இவன் வந்து விஷம் கொடுத்தாலும் எப்படியோ பொழைச்சிக்கிறான் எதையோ சொல்லி, இவனை கழுத்து வரைக்கும் புதைச்சிடலாம் மண்ணுல, யானை விட்டு ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி ஒரு உதைச்சா தலை கலந்து போயிடலன்னு யோசிக்கிறாங்க. இவரும் சரின்னு போய் கழுத்துல போட்டு மண் வரைக்கும் கழுத்து வரைக்கும் குழி தோண்டி மண்ணுல போட்டு இவரை மூடிட்டாங்க. தலை மட்டும் வெளியே தெரியுது. யானை ஒண்ணு பிழிந்துட்டு வருது. இவர் என்ன செஞ்சாருன்னா பெருமானை நினைத்தார். நினைத்த உடனே கஜசம்காரமூர்த்தி நினைக்கிறார், பெருமானே, யானையே தலைவன் என்று தரிக்க தெரிகின்ற ஆன்மாக்களை காப்பாற்றக்கூடிய நீர் இந்த சாதாரண ஒரு விலங்கு பாவம் அவர்கள் வந்து ஏவுவதால் என்னை கொல்ல வருகிறது, இதற்கு உண்மை உணர்த்தும்னு வேண்டார் பெருமான். உடனே அது என்ன பண்ணுச்சு, திரும்பி அதை யாரு இந்த தலையை உதைக்க அனுப்புறோம் அவனையே கொல்ல முடியாது துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதமான பதிகம் பாடும். சுண்ணவின் சந்தன சாந்தும், நெற்றியில சுண்ணம் போன்ற வெண்மையான திருநீர் அணிஞ்சிருக்கிறவங்கள எந்த வினையும் ஒன்றும் செய்யாது. அது பெரிய பாடல், காலம் கருதி நேரம் 50 ஆயிடுச்சு. அதனால அந்த சுண்ணவின் சந்தனச்சான் ஒரு அற்புதமான பதிகம் பாடி அதுல ஈற்றில அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு பாடினாரு. யானை அவரை வளம் வந்தது.
அவரை வணங்கிட்டு திரும்பி சமணர்களை தாக்கி கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. நகர் முழுக்க அவன் சமணன் பார்த்தவெல்லாம் போட்டு சாத்தி கொள்ளுது யானை. மன்னனுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்புறம் எப்படியோ அந்த யானையால் கொல்லப்பட்டது போல மிஞ்சி இருந்த சமணர்களெல்லாம் ஓடி போய் அரசன் கால் விழுந்து வணங்கி, அரசே, இவன் நம் சமண சமயத்தில் கற்ற மந்திரங்களை வைத்து யானையை திசை திருப்பி விட்டான். இவனை இப்படியே விட்டால் நம்முடைய நாடு அழிந்து விடும். அதனால் இவனை ஏதோ செய்ய வேண்டும், என்ன பண்றது அப்படின்னு எதையும் செய்ய வேண்டுங்கிறான். அப்ப சக்கரவர்த்தி கேட்கிறாரு, எதை சொன்னாலும் நீங்க தீயை கட்டும் மந்திரம் இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் விஷத்தை முறிக்கும் மந்திரம் இருக்குன்னு சொல்றீங்க, யானை ஏவனா யானையை திருப்பி ஏவற மந்திரம் அவனுக்கு தெரியும்னு சொல்றாங்க. நம் சமண சமயத்தில் மந்திரங்களால் கட்டுப்படாத ஏதோ ஒரு பொருள் இருந்தா சொல்லுங்க, அதை கொடுத்து இவனை கொள்ளலாங்கிறாங்க. உடனே பார்த்தாங்க இவங்க, இந்த ஆளை நல்ல கல்லுல கட்டி கொண்டு போய் கடல்ல போட்டலாம். கடல் நீரை ஜெயிக்கக்கூடிய மந்திரம் நம் சமணத்தில் இல்லை எப்படிங்க? என்ன நாவுக்கரசரை யானையை விரட்டணும் இவங்களை மாத்த எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்ல. யானை மனதை மாத்துறவரை அரசன் மனதை மாத்த முடியாத என்ன ஒரு செகண்ட்ல மாத்திருக்க முடியும். சமணனுடைய மனதையும் மாத்திருக்க முடியும், எல்லாத்தையும் மாத்திருக்க முடியும். ஆனா அவர் செய்தால் அது நாவுக்கரசு செய்யணும், அவருக்கு தற்பெருமையாயிடும். இப்படி நிகழ்ந்தால் இறைவன் செய்ததா வரலாற்றில் பேசப்படும். அதுக்காக அந்த நாவுக்கரசு என்ன பண்ணாரு, அமைதி ஆயிட்டாரு. அமைதி ஆயிட்டு நமச்சிவாய வாழ்கணுமா. அதனால இவர் என்ன பண்ணாங்க, கட்டுங்கப்பா, கல்லுல தூக்கி போடுங்கன்ட்டார். கொண்டு போய் மகாபலிபுரத்துல போடுறாங்க கடல்ல. என்ன அது அப்படியே மெதுவா உள்ள போகுது. போவ நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், கல்லுல கட்டக்குள்ளவே அலறிருப்போம். கடன்ல கட்டி போட்டாவே சாமியை மறந்துட்டு கோயில் போக நேரலாத ஓட்டி வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். அப்புறம் டியூஷன் நடத்துறோம், அப்புறம் சைடு பிசினஸ் பண்றோம். கடன்ல மாட்டிக்கிட்டாவே சிவனை மறந்து கோயில் பெறவே நேரம் இல்லைங்கிறோம். ஆனா இங்க கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடுறாங்க. அப்பவும் கூட அவருடைய மனது நான் பற்றி அந்த நமச்சிவாயத்தை நான் மறவேனுங்கிறதுல நமசிவாயன் இருக்கார். கல்லு தெப்பமா மாதிரி கரையேறிய குப்பத்துல நம்முடைய கடலூர் கிட்ட கரையேறுது. என்ன கரையேறிய உடனே அங்கே அந்த கல் மிதந்து வர்றதை பார்த்துட்டு அரசன் அங்கிருந்து குதிரையில என்ன நடக்குன்னு பார்த்து வர சொல்லி அனுப்புறாங்க. பிறகு இந்த சமணர்கள் நம்பாத அரசனே வராது. பார்க்கும் பொழுது அங்கே அந்த கரையேற விட்ட குப்பத்தில் கல் கரை ஒதுங்குகிறது. என்ன அரசனுடைய ஏவல்காரர்கள் திருநாவுக்கரசுடைய அந்த விலங்குகளை இரும்பு கம்பிகள் எல்லாம் வெட்டினார்கள். அங்கிருந்த சைவர்கள் எல்லாம் அரகர சிவ சிவ என்று கூறி நமசிவாய் என்று கோஷமிட்டார். என்ன அந்த மன்னன் நம்முடைய நாவுக்கரசடிகளை வணங்கி அவன் சைவனாக மாறினான். அதற்கு பிறகு அவர் தொண்டை மண்டலத்திலே 18 சிவாலயங்களை புதுப்பித்தார். இதெல்லாம் அந்த பகுதியில் கல்வெட்டு ஆய்வு செய்த அடியேனும் பேரே ராசு ஐயா அவர்களும் சென்ற பொழுது நாங்கள் கல்வெட்டுகளில் கண்டறிந்த உண்மை. நாவுக்கரசு அப்படியே போயிட்டு அப்படியெல்லாம் போல. அப்படி அந்த கரையேற விட்ட குப்பம் நாவுக்கரசடிகள் அந்த வந்த கல் எல்லாம் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆக அங்கே என்ன செய்றார், அங்கிருந்து திருப்பாப்புலியூர் சென்று அங்கிருந்த இறைவனை பார்த்து அருமையான பதிகம் பாடுகிறார். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமவர்கண்டன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே அந்த பதிகம் பாடுகிறார். சைவராக வாருவதற்கு முன் சுயநலத்திற்காக பாடினார். கூற்றாயினவார ஆட்சியன் எல்லாம் பாடினார். அதுக்கு பிறகு கரையேறிய பிறகு இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்று இங்கதான் முதல்ல நமக்கு ஒரு பெரிய ஞானத்தை தரார். முதல் இந்த பதிகமே மிக அற்புதமானது. சிவனை கும்பிட்டா நீ அப்பா அம்மாலாம் உறவினர்லாம் கண்டுக்காத, குடும்பத்தை விட்டு ஓடு,
உன் குடும்பத்தை விட்டு சிவனேன்னு நீ தெரிஞ்சனா சிவருமான் கூட்டு முத்தி கொடுத்துவாருன்னு ஒரு குருக்கு உபதேசம் பண்ணி அலைய விட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு? என்றாலுமாய் எனக்கு அம்மாவா சாமி இருக்கார், எனக்கு எந்தையுமா என்னுடைய தந்தையாய் சாமி இருக்கார், உடன் தோன்றினரா என் உடன் பிறந்தவர்களா சாமி இருக்கார். அப்படி தெளிவா, ஏன்னா உடன் பிறந்த தமக்கையால் தான் இவர் சைவத்திற்கு வந்தார். எங்கேயும் போய் யாரும் இவருக்கு தீட்சை கொடுத்து இவருக்கு திருவடி தீட்சை அந்த தீட்சை நிர்வாணம் ஆச்சாரம் செய்வித்து வல்ல, தன்னுடைய தமக்கையாரால் சைவம் வாழ வந்தவர் என்ன. ஆக நம்முடைய தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் சிவம், எல்லாருமாக சிவன் வந்திருக்கிறார் என்பதை இங்கு அறுதியிட்டு பாடி அங்கிருந்து திருவதியை நோக்கி பயணிக்கிறார். அவர் பயணம் அப்படி ஜாலியா நடந்து வரட்டும், நம்ம சப்ஜெக்ட்குள்ள போவோம். அது என்ன திருநாவுக்கரசர், அதாவது இந்த வினை பயன் இரண்டு விதமாக உண்டு. ஒன்று வெறும் துன்பத்தை மட்டும் சுமந்து வாழ்வது. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்வீங்கய்யா, பாலையா நமச்சிவாய வாழ்க ஐயா. ஒரு சின்ன கருத்துங்கய்யா. இப்ப நீங்க ஏற்கனவே இத பதிவுல சொல்லிருக்கீங்க. அது இந்த பதிகம் அப்பனி அம்மைனி பதிகம் இல்லைங்க, அந்த இதுல அதாவது இந்த சைவத்துல வரணும்னாவே அவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த பாரத தேசத்துல அவங்க ஒரு இந்த சான்றோர்கள் வாழ்ற நாட்டிலையும் அங்க இருக்கிறவங்களையும் அதோட தொடர்பு பட்டு நம்ம அதுல பிறக்கிறதே ஒரு பெரும் புண்ணியம் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல அவர் பாடுறதும், இப்ப திருநாவுக்கரசருக்கு பாத்தீங்கன்னா அவங்க தங்கையும் சைவ மரபுல இருந்தவங்க, அவங்க அப்பா அம்மாவும் சைவ மரபுல இருந்தவங்க. அதனால அவர் அந்த தன்னுடைய தாயுமாயும் தந்தையுமாயும் தமக்கையாவும் அவங்க பாடுறதுல ஒரு அவருடைய அந்த இதுல அது கரெக்டா இருக்கும். ஆனா எல்லாருக்குமே இது பொருந்துமா? இல்ல ஒரு குடும்பத்துல தந்தையார் தாயும் இவங்க எல்லாம் அதை மறுக்கிறவங்க இருக்காங்க. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, நீ எதுக்கு சிவனேன்னு போய் இது பண்ற, நீ வீட்டுல வேலை பாரு அப்படின்னு அதுக்கு இடையூறு விளைவிக்க கூடியவங்களும் இருக்காங்கல்ல. அவரை பாடுறாருன்னா அவருடைய நிலைக்கு அவருக்கு அது எல்லாருமே அவருக்கு தான் வெளியே போனாரே ஒழிய அவங்க தமக்கையாரெல்லாம் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அவர் வந்துட்டாருல்ல. ஆமா வந்துட்டாரு, ஆனா கூடதான் இருந்தாரு. அவர் குடும்பத்தொட்டெல்லாம் அவங்க அப்பா அம்மா இறந்தனால அப்பா அம்மா அவர் எதுவும் பண்ண முடியல. அப்பா அம்மா இல்லைன்னா எல்லாரும் அப்பா அம்மாவாலதான் பிறக்கிறோம். சரிங்க. சிலருக்கு அப்பா அம்மா கூட இருக்காங்க, சிலர். நான் என்ன சொல்றேன்னா அவரு திருநாவுக்கரசருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சூழல்லையும் அவங்க தாய் தந்தையாரும் சைவ மரபுல இருக்கிறவங்க தான். அதே மாதிரி தமக்கையாரும் அதன் மீது அளவலாக பற்று கொண்டவங்க. அப்ப அவருக்கு அந்த சூழலுக்கு அவரு அந்த மாதிரி பாடுறாரு. திருத்தொண்ட நாயனார் போர் வீரன். அவர் கண்டிப்பா மாமிசம் சாப்பிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையில தான் இருந்து உயிர்களை பற்றிய கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் வாதாவில் ஆயிரக்கணக்கான ஒரு தலையை வெட்டி அரசன் முன் சமர்ப்பித்தவர். அதனால் கிடைத்த பொன்னையும் பொருளையும் கொண்டு போய் யார் கொடுக்கறாங்க? வீட்டுக்கு கொடுக்கிறார். அவரையும் இறைவன் வழியில் நேர்ல சாமி காட்சி தந்த அடியாறுல அவர் முதன்மையானவர். ஏன்னா அங்க அம்மா அப்பா முருகனோட காட்சி தரார். எந்த குடிப்பு இப்படி அதற்காக பிறந்தவர்ல நாவுக்கரசரை கல்லுல கட்டி போட்ட மாதிரி நம்மளை போட்டா அடுத்து நம்ம அப்பா அம்மா இவன் நீ அங்க போகாதே, அதை செய்யாதே, இதை செய்ய நல்ல செயல் செய்யும் பொழுது தடை செய்தால் அவர்கள் நாம் குடும்பத்தை பார்க்காமல் பண்டார பரதேசியா நம்ம ஆன்மா குடும்பத்தை கவனிக்காத போன கவலையில சிவன் தெரியாத. ஏன்னா நிறைய பேரு சிவன் திருநீர் வச்சு தீட்சை வாங்கிட்டா எங்க அப்பா அம்மா திருநீர் வைக்கிறது இல்ல. அந்த அப்பா அம்மா எங்கேயோ ஏங்கி இருப்பாங்க. இப்படி ஒரு குழந்தை நமக்கும் சைவமா ஒழுக்கமா இந்த பயனாட்டம், ஒரு ஐரூட்டு பயனாட்டம், ஒரு நல்ல பையன் இல்லையே. அந்த காலத்து அப்பா அம்மா ஐரூட்டு பசங்க தான் ஒழுக்கமானங்க, கோயில் குளம் போயிட்டு தண்ணி அடிக்காத இருந்திருப்பாங்க. எண்ணத்தின் பிரதிபலன் தான் நம்ம எல்லாம் ஒழுக்கம் மிக்கவர்களா பிறந்திருக்கோம். ஆனா அதை உணரும் தன்மை அவங்களுக்கு கிடையாது. அவங்க வேண்டனதை அவங்க மறந்துட்டாங்க.
ஏன்னா பையன் கோயில் கோயிலா தெரிஞ்சிட்டு இருக்கான், யோகம் அது இது அந்த சாமியார் இந்த நம்ம குடும்பத்தை கவனிக்காத இவன் போயிட்டானா நம்ம இறுதி காலத்துலயான கவலையில அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்களே தவிர மற்றபடி அவங்களால அதுல பெரும் துன்பம் எல்லாம் அவங்க அடைய மாட்டாங்க. நாவுக்கரசடிகள் நம்மை போல அவரும் இந்த வாழ்வியல் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். நாம் அங்க அவர் ரேஞ்சுக்கு கொண்டு போய் சுண்ணாம்பு கலவாயில போட்டாங்க. நமக்கு ஏதோ ஒரு வறுமைங்கிற தீயில போட்டு, வறுமை தானே பெரிய தீ, அதுல போட்டு சாகடிக்கிறாரு. கடந்து வந்துடும். அடுத்தது பாத்தீங்களா அந்த விடம், மனக்கவலை விட கொடிமான விடம் ஏதாவது இருக்கான்னு இல்லைங்க. அப்ப அது விடத்துக்கு ஒப்பிட வச்சுக்குங்க. யானை, நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றது நீ கேட்கணும். அகம்பாவத்தை விட சிறந்த யானை ஏதாவது நம்மளை கொல்றதுக்கு தேவையா? இல்ல. அப்ப அந்த யானையா அதை நமக்கு இப்படி யானையெல்லாம் கொடுத்துட்டாரு. நமக்கு இப்படி என்ன பண்ணிருக்காருன்னா சுண்ணாம்பு கலவாய், அப்புறமேட்டும் விஷம், அப்புறம் யானை, இதெல்லாம் கொடுத்து நம்ம பேராசை என்னும் பிணிபட்டு என்ன இஎம்ஐ வாங்கி லோனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி கடன்பட்டு என்ன பண்றோம், கடன்ல மிதக்கிறோம். அவங்க கடல்ல மிதந்தார். அவருடைய தகுதிக்கு அப்படி, நம் தகுதிக்கு இப்படி. ஒப்பீடு இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவரும் சிவனை தான் சிந்தனை செய்தார். ஒழுக்கமிக்க தமிழ் வாழவும் சைவம் அன்பு நெறி வாழவும் தான் அவரும் முயற்சி செய்தார். நாம் அவ்வாறு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருநாவுக்கரசர் மாதிரி நான் வர முடியாது, ஞானசம்பந்தர் மாதிரி வர முடியாதுன்னு நினைச்சா நீங்க ஒரு அதிகாரியா இருக்க முடியாது, ஒருத்தன் படிக்க முடியாது, கல்யாணம் பண்ணா வாழ முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் டைவர்ஸ் வாங்குறாங்க? இவன் கூட வாழ முடியாது, இவன் கூட வாழ முடியாது. முடியாதுங்கிற எண்ணம் இருக்கும் வரை நாம ஆக முடியாது. கட்டாயங்க. இங்க வரலாறு அடியார் பெருமக்கள் இவ்வளவு தூரம் நம்மளுக்கு கொடுத்ததுமே அவங்க பெற்ற அந்த இன்பத்தை நம்மளும் அனுபவிக்கிறதுக்காக. அவங்க டெய்லி எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க, என்னை காப்பாற்றிய சிவன் உன்னையும் காப்பாற்றும். அதுவும் வாழ்ந்து காட்டினாங்க. நம்மளும் அந்த மாதிரி வாழ்றதுக்கான வழிமுறை தானேங்க இது. அப்ப நம்மளும் அதை வாழ முடியும் தானே. இவங்களையே அப்படிப்பட்ட கஷ்டத்துல காப்பாத்தின கடவுள் சின்ன சின்ன கடன்ல இருந்து ஆணவத்துல இருந்து நம்மளை காப்பாற்ற மாட்டா. நாம் பக்குவப்படுவதற்காக தான் இன்னைக்கு திருநாவுக்கரசரின் வினை பயன்னு தலைப்படுத்துது. கட்டாயங்க. ஏன்னா அங்க மிக சிறப்பு என்னன்னா, அந்த நரசிம்மவர்ம பல்லவனுடைய அப்பா மகேந்திர பல்லவன் தான் அந்த நம்முடைய நாவுக்கரசரை கடல்ல தூக்கி போட்டாங்க. அப்ப அங்க என்னன்னா, இறை நாட்டம் வரும் பொழுது எல்லாவற்றிலும் காப்பாற்றுவதற்கு இறைவன் இருக்கின்றார் என்ற ஒரு முழு நம்பிக்கை மட்டுமே போதுமானது. நீங்க நீரிலே மூழ்க வேண்டாம், மிச்சம் அச்சிக்க வேண்டாம், எது வேண்டாம், சாமி காப்பாத்துவார், அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில என் தொழிற்சாலையில நாளைக்கு வேலை கிடையாது சாமி, 15 பேருக்கு வேலை கொடுக்கணும். யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு போன் எனக்கு 1 மாசத்துக்கு வேலை வந்துடுச்சு. சாமிகிட்ட சொன்னேன், எங்க பசங்கிட்ட சொன்னேன், உடுப்பா ஓனர் இருக்காரு, எப்படியாவது சாயங்காலத்துக்குள்ள வேலை கொண்டாலும் சாயங்காலத்துக்குள்ள 1 மாசத்துக்கு வேலை அதே வந்துருச்சு வாழின்றான். நான் போகல, கேட்கல, ஒண்ணுமே செய்யல. இது கண் கூட இன்னைக்கு நடந்த ஒரு இறையருள். அப்படி அந்த மீளா அடிமை உனக்கு ஆளாய் விரும்பி ஆட்பட்டேன் என்ன, அதனால நான் மீளாள் உனக்கு உன்னை விரும்பி ஆட்பட்டேன். நீ என்னை ஆண்டு கொண்டாய். என்ன எனக்கு ஈன்றாளுமாய் எங்க அம்மா பால் கொடுத்தது போல நீ உன் கருணையை கொடுக்கிறாய். என் தந்தை என் குற்றங்களில் நான் செய்த தவறு தண்டித்தது போல் என்னுடைய பிழைகளை திருத்துகிறாய். என் உடன் பிறந்தாரை போல என்னை அரவணைத்து என்னுடைய துன்பங்களில் என்னுடைய எண்ணங்களை அமைதியாக கேட்கிறாய். அவ்வளவுதான். ஏன்னா தோன்றா துணையா இருங்க, அது கடைசியில தோன்றா துணையா இருந்தனன் தன்னை அடியோங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏனெனில் கண்ணாடியில் நாம் காண்பது நம் ஆன்மாவை கிடையாது. அதுபோல ஆன்மா உள்ளிருக்கிறது, இறைவன் உள்ளிருக்கிறார், எண்ணங்கள் உள்ளே தோன்றுகின்றன, இறைவன் கவனிக்கிறார், தீர்த்து வைக்கிறார். அந்த நம்பிக்கையில நாவுக்கரசடிகளும் ஞானசம்பந்தரும் முழுமையா நம்பினாங்க. இறைவன் அப்படியே சால்வ் பண்ணாரு. நம்ம என்னதான் கடவுளை நம்ம கும்பிட்டாலும் நம்ம முயற்சின்னு ஒண்ணு வேணுமே, அப்படிங்கிற நிலையில தானே நம்ம இருக்கோம்.
நம்ம முயற்சி செய்யாத சாமி சோறு போட்டுவாரா? நம்ம முயற்சி செய்யாத வேலை கிடைச்சிருமா? சோறு தட்டத்தில் தான் போட்டு வைப்பாங்க, அதே வாய்க்குள்ள போயிடுமான்னு வரட்டு வேதாந்தம் பேசிக்கிட்டு நம்ம வாழ்ற ஒரு, ஏன்னா இங்க சரியான வழிகாட்டுதல் அல்லது அனுபவித்து வழிகாட்டுறவங்க இருக்கணும். அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்து பேரம்பேத்தி எல்லாம் பார்த்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அதாவது ஒரு 2-3 குழந்தைங்க இருக்கிற வீட்டுல வளர்ந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே பையன் ஒரே பிள்ளை இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்களா பண்பாடு வித்தியாசம் இருக்கும், செயல்திறன் கொடுத்து வாங்கும் தன்மையே இருக்காது இந்த ஒண்ணு இருக்கிற இடத்துல. பெரும்பாலும் இந்த டைவர்ஸ் கேஸ் பூரா இப்படிதான் இருக்குது. இன்னைக்கு ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க, அவங்க காரே எப்படி பார்த்தாலும் ஒரு 85,000 ஒரு 100 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாய் இருக்கும். 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. டைவர்ஸ் போய் அவங்களுக்கு திங்கட்கிழமை ஃபைனல் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்க போறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மேடம் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ஒரு 1.5 மணி நேரம் பேசினேன். ஐயா நாங்க எங்க வழக்க வாபஸ் வாங்கிட்டு நாங்க நல்லபடியா வாழ்றோங்கய்யா. ஏன்னா நானும் ஒரே பிள்ளை, நான் நினைச்சது மட்டும்தான் எங்க அப்பா அம்மா செய்வாரு, அவங்க அப்பா அம்மா அப்படிதான் செஞ்சிருக்காங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் நாங்க 2 பேரும் நான் என்ன சொன்னேன்னா, உங்க அப்பா அம்மா உன்னை எப்படி பராமரிச்சாரோ அப்படி இந்த பிள்ளையை நீ பராமரி. கண்ணே நீ உங்க வீட்டுக்காரன உங்க அப்பா அம்மா உன்னை எப்படி பராமரிச்சாங்களோ அது போல இவரை பராமரி. உங்க அப்பா அம்மா உன்னை அடிச்சதே கிடையாதா, கேட்டதெல்லாம் வாங்கிதான் தந்தாங்களா இல்லைன்னு யோசி. ஒரு 1/2 மணி நேரம் யோசிச்சு அப்படியே டேம்ல 16ல தண்ணி போயிட்டு இருக்கு பார்த்துட்டு உங்களுடைய என்ன நாளைக்கு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வாங்க கண்ணன்னு. 2 பேரும் ஐயா இனிமேல் நாங்கள் இருவரும் இன்னைக்கு நாங்க நேரா அர்த்தநாரீஸ்வரரை பார்க்க திருச்செங்கோடு போறோம். சாமியை தரிசனம் பண்ணிட்டு நிம்மதியா வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மாட்ட சாரி கேட்டுட்டு நாங்க 2 பேருமே போய் எங்க மாமனார் மாமியா கிட்ட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு திங்கட்கிழமையில இருந்து நாங்க ஒரு வாழ்வியல் உதாரணமா நல்ல தம்பதிகளா வாழ போறோம். அங்க என்னன்னா நிறைகளை சுட்டி காட்டி பேசுவதை விட குறைகளை சொல்லி திருத்த முயற்சிக்கிற ஒரு வழிகாட்டி இல்லைன்னா வாழ்க்கையில நிறைய விஷயம் விசையிட்டு தான். அவர் மாதிரி வாழ முடியாது, அவர் மாதிரி படிக்க முடியாது. ஏன் முடியாது? அந்த வார்த்தை தான் முக்கியம். கைலாஷ்ட காலையில சொன்னேன், ஏன் கைலாசு திருப்பூர்ல உலகத்துக்கே வேலை கிடைக்கும். உங்க திருமுருகன் பூண்டியில் இருக்கிற இறைவனும் அவினாசியில் நீ வழிபடக்கூடிய அந்த இறைவனும் உனக்கு ஒரு உள்ளூர்ல வேலை கொடுக்கறதுக்கு மக்களையான்னு கேட்டேன். அப்படின்னு அந்த சாமி வேஸ்ட்ன்னு. நாளைக்கு எங்கேயோ பாலன் சொன்னாங்க, ரெக்கமெண்ட் பண்றேன் டாடா குடும்பத்து போனோம். போய்க்க நேற்று ஆசான்னு சொன்னாரு, எங்க மாதவ சாமி கேட்டது என்னன்னு கேட்டது. ஏன்னா அந்த பையன் தாய் தகப்பனுக்கு உதவி செய்யணும், சகமணி அது இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. பாரம்பரியமா நடராஜ அபிஷேகம் போக்குவரத்துன்னு அவனை பத்தி நிறைய சொல்லியிருக்க. அந்த பையனுக்கு ஒரு அந்த திருமுருகன் பூண்டி முருகநாத சாமியும் அவினாசி அப்புறம் ஒரு வேலை கூட அந்த சாமி வேஸ்ட், இவன் சிவனை கும்பிடவே இல்லைன்னு அர்த்தம் சொல்லிடுனாரு. என்ன அந்த அந்த இது அடியேனும் மாதப்பசாமி ஈபியில வேலை கிடைஞ்சி ஜாயின் பண்ணி ரிட்டையர் ஆன வரைக்கும் டெய்லி சாயங்காலம் எங்க கோயிலுக்கு சாமிக்கு அபிஷேகம் தண்ணி பிடிச்சிக்கலாம் தான் வேலை. அவ்வளவு டிஸ்டன்ஸ்குள்ளேயே வேலை கொடுத்தாரு சாமி. மேட்டூர்ல தங்கி போற மாதிரி ஒரு 30 ஆண்டு வேலை கொடுத்தாருமா என் பணி மாற்றத்துக்கு இடையில எல்லாம். ஏன்னா உன்னை விட்டு போன அடியெல்லாம் பெரும்பாலும் எங்க சொக்கநாதர் கூட வாழணும்னு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி அந்த டிவிஎஸ் அது இதெல்லாம் ஓனர் ஐட்டம் மேட்டர் விட்டு அப்ப வெளியே போக சொல்ல மாட்டாருல்ல அப்படின்னு. அங்க என்னன்னா கான்பிடன்ட், திருநாவுக்கரசுகளை காப்பாற்றிய சிவம் என்னையும் காப்பாற்றும். அவரை எப்படி பணி கொண்டதோ அப்படி என்னையும் பணி கொண்டது. அவரை போல அடியேனும் தமிழுக்கும் சைவத்துக்காக வாழ ஏதோ ஒரு முயற்சி செய்ய இறைவா நீ அருள வேணும். அடிக்கடி அடியன் பேசும்போது சொல்லியிருப்பேன், அந்த ஆள் அப்படித்தாங்க, அந்த ஆள் ஒரு இது பிடிச்சாளு இது, அந்த ஆள் இப்படிதான் பண்ணுவாரு, கடைசியில காப்பாத்திடுவாரு. அந்த உரிமை அவங்க அந்த உரிமையை எடுத்துட்டாங்க திருநாவுக்கரசிகள். அப்பா அம்மா மூலம் சாமி கண்டிக்கிறாரு, டேய் சிவனை கும்பிடாத, ஏன்னா நீங்க தண்ணி அடிக்க போறீங்க, சிவனதான கும்பிட போறீங்க, ஒழுக்காடுவீங்க, அப்பா அம்மா மதிப்பீங்க. ஆனா அது அவங்களுக்கு சாமி அவங்களுக்குள்ள இருக்கிற சிவம் என்ன பண்ணும், பாலே அவனை கோயிலுக்குள்ளே அலையாது, சிவன் கோயிலுக்கு மட்டும் போடாத, சாமி பிடிச்சிக்கும். என்ன 3 கண்ணை வராம பிடிச்சிக்கோன்னு குழந்தைகளை மாற்ற மாதிரி
அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டுபாக்கூருங்க என்ன பண்ணுதுன்னா, அந்த பசங்க எவனோ ஒரு முட்டாள் குரு பேச்ச கேட்டுக்கிட்டு நான் தீட்சை வாங்கிட்டேன், வீட்டுல சாப்பிட மாட்டேன், நான் சிவனை தேடி போறேன்னு குடும்பத்தை அப்பா அம்மா குடும்பத்தை அனாதையா விட்டுட்டு தெரு தெருவா ஊர் ஊரா திரிய ஆரம்பிச்சிருங்க சிவனை தேடி. என்ன அப்பாவா அம்மாவா வந்து எழுந்ததுல வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யாத நீ போனா சிவன் ஏத்துக்க மாட்டார்னு சொல்றதுக்கு ஆசான் கிடையாது. ஆசானுக்கு தேவையான லக்ஸரியான ஒரு சிஷியன் கிடைச்சா அவன் ஏதோ சொகுசா ஒரு ரூம் பார்த்து இல்ல ஒரு ஆசிரமம் கட்டி கொடுத்தா அதுல உட்காந்து நான் லக்ஸரியா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். எவன் குடும்பம் எப்படி போனா என்ன, அப்படி இருக்கிற ஆசான்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதனால வந்து இங்க என்னன்னா அந்த வினை பயன் யாரா இருந்தாலும் அனுபவிக்கணும். சிவாலயங்களே அழிஞ்சு போயிடுச்சு. எங்க சேலம் மாவட்டத்துல 175 சிவாலயங்கள் பெரும் கோயில் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. என்ன அடியேனுடைய இறைவன் என்னை ஆட்கொண்ட பிறகு எங்க சொக்கநாத பெருமான் பேரொருட்கருவினால் இதுவரை அந்தந்த ஊர் மக்களை வச்சு 119 சிவாலயங்கள் புதுப்பிக்கப்பட்டுருச்சு. எல்லாம் அவ்வளோ அன்பா. இன்னைக்கெல்லாம் நடராஜ அபிஷேகம்லாம் வேற லெவல்ல. எவனும் சிதம்பரம் போக மாட்டான், எங்கேயும் போக மாட்டான். சாமி நம்ம ஊர்லயே எழுந்தருளி இருக்காருன்னு சொக்கர் சொல்லிட்டாரு, ஒரு நடராஜா செய்யுங்களான்னு ஊருக்கு 119 நடராஜ திருமேனிகள் வந்து புதுசா வந்து பூஜை வாங்கிட்டு இருக்கு எங்க பகுதியில. நாவுக்கரசர் மாதிரி நம்மளால பண்ண முடியாதுன்னு அடியே நினைச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்கா. ஒவ்வொருத்தரும் நம்பணும். நாவுக்கரசர் அளவு நாமும் ஒரு அவதார புருஷன்னு நீங்க நம்பினா மட்டும்தான் அவதார புருஷன் ஆக முடியுமே தவிர அவங்க செஞ்ச தவம் நான் செய்யலன்னு இப்படி நினைச்சேதான் இந்த சைவ சமுதாயம் நாசமா போச்சு. நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்கங்க. சைவ குடும்பத்து பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கறி தின்னுட்டு தெரியுது. எத்தனையோ சைவ பிள்ளைமா இருக்கு, மூட்டு பிள்ளைங்க எல்லாம் போய் கண்ட இடத்துல கறி தின்ட்டு தண்ணி அடிச்சு தெரியுது. காரணம் அந்த அப்பா அம்மா கிட்ட நம் மரபின் சிறப்பு அந்த சைவத்தின் மாண்பை குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு அவங்களுக்கும் தெரியல. அப்படிப்பட்ட ஆசான்களே அவங்க சந்திக்கல. அதான் பிரச்சனை. அதனால ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது நமக்கு, இது ஒரு பிறவி என்ன. அதனால ஏதோ பண்ணணும், கைலாசத்தை பார்க்க ஏதோ செய்யணும். கைலாஷ் இந்த இப்ப பாருங்க, அன்னைக்கு நாமக்கல் போயிருந்தேன். நாமக்கல்ல அன்பர்கிட்ட பேசிட்டு இருக்குள்ள, ஏன்டா கருப்பு திருநீர் வச்சிருங்க. இல்லைங்க இதுதான் ஒரிஜினல் அப்படின்னாங்க. அப்படியா ஒரிஜினலா? சிவபெருமான் இதை தாங்க அணிஞ்சிருக்காங்க. ஏன்டா பசுமாட்டு சாம்பலையா சாமி பூசிருக்காரு. சித்தாந்தத்துல பசு பாசம் இருக்கு. பசுனா என்னன்னு கேட்டேன். பசுனா ஆன்மாங்க. ஆன்மாவுடைய மலமாகிய ஆணவம் கண்மம் ஆகி எரித்து சாமி திருமேனியில் பூசி இருக்கிறார். நீ போய் சுடுகாட்டுல போனா வந்தா எடுத்து வந்து பூசிக்கிறாங்க. என்ன சாமி சுடுகாட்டு சாம்பல் தானே பூசியிருக்காரு. வெந்த வெந்நீர் அணிந்து பாடி வெந்து வர சாம்பலை தானே பூசியிருக்காரு. அந்த ஆன்மா பிறவிக்கு வரக்கூடாதுன்னு திருநீற்றின் ஒளி விளங்கன்னு படிச்சுட்டு கருப்பு தண்ணி வச்சுட்டு முட்டா பசுங்களா என்ன பசு சாணம் பூசுறாருன்னு சிதம்பரம் வரைக்கும் கருப்பு தண்ணீர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கெல்லாம் எல்லா கோயிலுக்கும் மாசானா 5 மூட்டை கருப்பு பூஜை வாங்கி ஊர் ஊரா கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன சகாதேவன் இது? அடுத்த செகண்ட் அந்த தம்பி என்ன தெரியும், அந்த திருநீற்றின் ஒளி விளங்க சொன்ன வெந்நீர் அணிவித்து பால்கொள் வெண்ணீட்டாய் திருமுறையில் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா, இதெல்லாம் சொன்ன உடனே அந்த தம்பி என்ன தெரியுமா செஞ்சாரு, கருப்பு தண்ணீரை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒரு திருவோட்டில் என் பையில இந்த விபூதியை வாங்கி போட்டு அங்க வந்த அன்பர்களுக்கெல்லாம் அந்த திருநீரை கொடுத்தாரு. சொல்ல ஆள் இல்லை, தெளிவா சொல்ல ஆள் இல்லை. சொல்றவன்லாம் அவனுடைய வியாபாரத்துக்கும் அவனுடைய வாழ்வியல் முன்னேற்றத்துக்கும் அவனுடைய வசதிக்கும் சைவத்தை திருத்திக்கிட்டு இவங்க சாம்பலை எருமா மட்டை கிலோ 500 ரூபாய்க்கு இழிச்ச சைவர்கள் தான் கிடைச்சாங்களா, சிவோடி பாட்டால தான் கிடைச்சாங்களா? ஆகாங்க. இதை சொல்லணும், தெளிவா சொல்லணும். திருமுறை தானே ஆதானம் இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒருத்தன் போன் பண்ணி, ஐயா ருதுமங்கல நீராட்டு விழா நான் வேள்வி செஞ்சு அதுல தீர்த்தத்தை வந்து சிவபார்வதி எழுந்தருளை செய்து ஊத்துறேன். அப்படியா? திருமுறையில ஆதாரம் கேட்ட எங்கடா இப்படி தீட்டான பிள்ளைக்கு வந்து இந்த பதிகம்பாடி மங்கள நீராட்டு எந்த திருமுறையில பெரிய புராணத்துல எங்கடா இருக்காங்க? இந்த பெரிய புராணத்தை சொல்லி சொல்லியே இவனுங்க திருநீற்றின் ஒளி மங்க செய்து விட்டார்கள். சகாதேவன் ஒரு திருநீற்றின் ஒளி விளங்க வெந்நீர் அணியங்கன்னு அவங்க எல்லாம் அடுத்த நாள் போன் பண்ணி, ஐயா இன்னைக்கு எங்க ஊர்ல 15 பேர் நீங்க கொடுத்த திருநீர், அடுத்த செகண்ட் போய் வெள்ளை திருநீரை தேடி அலைஞ்சி எங்க குலதெய்வம் கோயில வெந்நீர் கிடைக்கும் அங்க போய் சொல்லி அந்த கடைக்கு போய் ஒரு 4 கிலோ திருநீர் வாங்கி கொண்டு போய் சகாதேவன்கிட்ட கொடுத்தா, அங்க அவரு நான் வரேன்னு சொன்னவர் 30-40 அன்பர்களை கூப்பிட்டாரு. எல்லாரும் திருநீற்றின் ஒளி விளங்க வெளியே. ஒரு அம்மா வந்ததும் கேட்டது, என்னங்கய்யா எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது, நம்ம ஊர்ல மழையே வர மாட்டேங்குது, என்ன பண்ணதுன்னாங்க. சொக்கரையா வந்துட்டார்ல, மழை பெய்யுன்னு சொல்லி வாய் மூடலம்மா. 1.5 மணி நேரம் மழை.
அன்பரெல்லாம் மறந்து போயிட்டாங்க. நானும் அதை விட அதிர்ந்து போயிட்டேன். அது ரகசியம். இருந்தாலும் அவர் கெத்து காட்டிட்டு சும்மாவா சொக்கர் வந்திருக்காருல்ல அதான் அந்த சொக்கர் அருள்னால மழை பெஞ்சுது. நீங்களா திருநீற்றின் ஒளி விளங்க திருநீர் வெந்நீர் அணிஞ்சீங்க, மழை வந்துருச்சு. இதுல என்னமா இல்லையா? ஆக அந்த கான்பிடன்ஸ், இறைவன் தனக்கு பணி செய்ய, சும்மா உனக்கு பணி செய்ய உண்டனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீ தான் சொக்கடாட்ட படிச்சா போதாது, பணி செய்ய முயற்சி பண்ணணும். சாமி நம்மளை இந்த ஊர்லயே காப்பாத்தணும் நம்பிக்கை இருந்தா எவனும் சொந்த ஊருக்கு போக மாட்டான். நம்மூர் சாமிக்கு வக்கல்ல இருந்தா அடுத்த ஊர் சாமி, நம்மூர் சாமி இழிவுபடுத்திட்டு வேற ஊர்ல போய் எந்த ஊருக்கு போனாலும் சொக்கரை மயிலாப்பூர் அடியாருனா இல்ல ஒற்றியூர் அடியாருனா சொல்ல மாட்டேங்கிறான். நானும் அங்கெல்லாம் போய் எதான் கதையெல்லாம் அடிச்சு பார்த்துட்டேன். ஐயா மேட்டூர் அடியாருன்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஆட்கொண்ட இடத்தில் வாழ்வதே சிறப்பு. இதை வாழ்வியலா உணர்றதுக்கு சில சந்தர்ப்பங்கள் அனுபவங்கள் தேவைப்படுது. எந்த மண் இருந்தாலும் சொந்த மண் ஆகாது அப்படிங்கிற உணர்வை உண்டாக்க சில அனுபவங்களை திருவருள் தருது. அதனால வினை பயன் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள், நாமும் ஏற்றுக்கொண்டால் இறைவன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களை நெறிப்படுத்துவார். என்ன குலமயிரராகினும் குலத்திற்கு ஒரு நலமிக கொடுப்பு, அந்த எல்லாரையும் சைவத்துக்கு கொண்டு வந்துருவார். அந்த ஒரு நபர் கரெக்டாக அவர் குடும்பத்தின் தேவையான கடமைகளை செய்து அவர் ஒரு நல்ல மகனா, நல்ல கணவனா, நல்ல தகப்பனா, நல்ல அண்ணனா, நல்ல தங்கையா இவங்க வாழ்ந்தாலும் அந்த குடும்பமே. கரூர்ல நிகழ்ந்தது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பதிவுல. ஒரே ஒரு அம்மா குடும்பத்துக்கு போனதுனால அவங்க குடும்பத்துல யாருமே பசுபதீஸ்வரர் கும்பிடாத இருந்தாங்க. இந்த அப்பனி அம்மனி பதிவுக்கு அவங்க கிட்ட பேசி அதனால வந்தவனே இப்ப குடும்பத்தோட பசுபதீஸ்வரர் போய் உயிர் எடுத்துட்டு வாங்க. இந்த கிளவி ஐயா போனா நாங்க திருவிழா போய் பசுபதீஸ்வரர் உயிர் எடுத்துட்டு இருக்கோம், எங்களை பார்த்தாவே சாமி மிரண்டு போயிடுறாரு, நமக்கு இவ்வளவு நல்ல குடும்பம் இல்லையேன்னு அப்படிங்கிற கிளவி. அங்க என்ன விஷயம்? உணர்ந்து கற்று தெளிந்து அடிமை செய்து வாழ்ந்தால் எல்லாம் என்ன. அதனால அங்க என்ன ஒரே சுண்ணவின் சந்தனம் சார்ந்து அணிந்த பின்பு நமக்கு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. தில்லா இருந்தா எல்லாத்தையும் தொகைச்சு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா சிவன் என் உள் இருக்கிறார். சிவருமானுக்கு என்னுடைய மனமும் உடலும் கவசமாக இருக்கிறது. ஆக கவசத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளிருக்கும் உயிருக்கு. இந்த உடல் மேல இருக்கிற கவசத்தை காப்பாற்ற இந்த உடல் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கு. அப்ப நமக்குள் இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கிற சிவத்துக்கு இந்த உடல் ஆகிய கவசத்தை ஒரு எல்லோரும் மெச்சும் வண்ணம் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற கடமை உள்ள இருக்கிறது இருக்குல்ல. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இந்த உடல் இந்த உயிருக்கு செய்யக்கூடிய கைமாறு என்னன்னா ஈதல், பிரதிபலனை எதிர்பார்க்காம டம் அடிக்காம ஈதல். அதுக்கு ஈதல்னு பேரு. பலன் கருதி செய்வது தானம், தன்னை பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்வது தர்மம். ஈதல் என்பது உள்ளங்கை செய்து புறங்கைக்கு தெரியாம செய்யறது, அது ஈதல். இசைபட வாழ்தல், எல்லாரும் நம்மகிட்ட பணம் வாங்குறோம் பாராட்டுறது கிடையாது. சான்றோர்கள் உடைத்து உலகு, சான்றோர்கள் பாராட்டணும். சொக்கரை விட பன்மடங்கு சிறந்த அறிவுள்ள PAPS ஐயா மாதிரி பெரிய பெரிய ஆட்கள். அந்த புத்தகாடிக்குள்ள அதுல ஒரு வார்த்தையை தெரிய போட்டாங்க. நான் பிடிச்சி அவர் வெற்றி திருநாவுக்கரசு அவர் ரொம்ப கண்டிப்பேன், என்னங்க இப்படி போட்டீங்கன்னு. ஐயா, ஞானத்தை பற்றி நாடி சிந்தித்து எங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறீங்க. உங்க உடல் கருவியே தவிர தங்கள் பெயரும் சொக்கநாதர் கிடையாது, நீங்களும் சொக்கநாதர் கிடையாது. நான் மேட்டூர் சொக்கர்னு போட நினைச்சேன், திரு உள்ள வந்துருச்சு. ஏன்னா உங்க சாமிக்கு திருப்பணி செய்ய திரு சாமிக்கு வேணும்னா திரு சொக்கர்னு போட்டேன்னா அவரு பெரும்புலவர், அவரு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. எப்படி இருந்தாலும் எல்லா புகழும் சொக்கருக்கு தான். அதனால பேசிட்டோம். ஐயோ 9 ஆயிடுச்சு. பெருமான அருளால் நாளை ஒரு உங்களுடைய சூழ்நிலை ஒத்துழைச்சா ஐயா நமச்சிவாய வாழ்க்கங்க ஐயா. ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, இன்னைக்கு வகுப்புல இருங்க இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா நாளை அந்த பதியம் படித்து பார்ப்பதற்கு நேரத்தை 2 டைம் தீர்மானிச்சிருக்கு. 1 10 to 11, இல்ல 2 to 3. உங்களுக்கு எது சாத்தியப்பட்ட நேரமோ அதை கைலாஸ் தெரிவிச்சா அந்த டைம்ல நம்ம
பேசிக்கலாம், அல்லது அந்தந்த டைம் யாருக்கு ஒத்து வருதோ அவங்க கலந்துக்கலாம். அந்த 2 வேலையில ஏதோ ஒரு வேலை நீங்க தீர்மானிச்சு சொல்லுங்க. ஏன்னா இங்க உங்களை எல்லோரும் நான் வந்து எப்படின்னா என் வாழ்க்கை நம்மள சாப்பிட்டான்னு கேட்கணும்னு ஆதி கிடையாது. தூங்கல நேரத்துக்கு வீட்டு போனா திட்ட ஆள் இருக்கு. ஆனா வந்து இத்தனை மணிக்கு இதை செய்யணும்னு சொல்லலாம் எனக்கு சூழ்நிலை. ஆனா நீங்க எல்லாம் குடும்பத்துல உங்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேரம் வந்து நீங்க காலையில வச்சுக்கலாங்க ஐயா. சரி, அப்படின்னா நாளைக்கு மதியம் 2 to 3. ஆமாங்க ஐயா, நான் வேலை எல்லாம் முடிச்சிட்டு நாம ஃப்ரீயா உட்காந்து நல்லா கேட்கலாங்க ஐயா. வேலையை வச்சிருந்தா அதுலயும் கவனம் போகாது, இதுலயும் கவனம் போகாது. ஃப்ரீயா இருக்கும் ஐயா மைண்ட். எல்லா இடத்திலும் ஆசிரியர் தீர்ப்பே இறுதியானது. இல்லைங்க ஐயா, காலையில வேலை முடிஞ்சிடும், மதியம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிடும். ஃப்ரீயா இருக்கிற டைம் நல்லா கான்சென்ட் பண்ணி கேட்கலாங்க ஐயா. நீங்க தான் 100க்கு 100 லட்சியம் 100 நிச்சயம் 100ன்னு இருக்கீங்க. நீங்க சொன்னா அதை மீறவே மாட்டார் சொக்கர். ஏன்னா கீழே ஒரு சிவலிங்கம் போட்டு வச்சிருக்கீங்க, அதனால வந்தவனே. நமச்சிவாயங்க ஐயா. நாளைக்கு 2 to 3 அந்த மதுரை மீனாட்சி சுக்கனார் போற்றி கழிவன்பா பற்றி கொஞ்சம் படிக்க பழகிக்கலாம். சரிங்க ஐயா. சொல்லு கைலாஸ் சீக்கிரமா. ஐயா இப்போ வாகீஸ்வரர் வந்து ராவணனுக்கு உதவி செஞ்சார் இல்லையாங்கய்யா, அது ஒரு உயிருக்கு செஞ்ச உதவி தானங்கய்யா, அது எப்படிங்க வந்து குற்றமாகும்? அது குற்றமால இங்க சொல்லப்படவே இல்லை. சாமி யோசிக்கிறாரு தமிழும் சைவமும் வாழ யாரையாவது அனுப்பணும்ட்டு. சரிங்க. ஏன் கமலி காய்ந்த இடத்துல எப்படி கமலின் மீதே அனுநதி மேலையும் சுந்தருக்கு காதல் வந்துச்சு? எல்லாம் இந்த ஆள் பண்ற மாய விளையாட்டாது. அதுவே அதையும் கம்பேர் பண்ண. சரிங்க. காமனை காய்ந்த இடம் அங்க எப்படி சுந்தருக்கு கமலினி மீதும் அனிந்ததை மீதும் காதல் வருது? கைலாசத்துல போய் காதல் வரும். சாமி அவனையாவது கீழே அனுப்புனா ஏதோ ஒரு சாக்கு வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்க. ஏன்னா இந்த உலகத்துல சில காரியங்கள் நடத்துக்கு சிலர் இங்க அனுப்பணும். எந்த பிழையும் செய்யலைன்னா அனுப்ப முடியாது. ஏதோ ஒன்ன வந்து பிழைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதுதான். சரிங்க. எங்க அப்பா வந்து என்ன ஊட்ட விட்டு முடுக்கினப்ப என்ன சொல்லி முடுக்கினா தெரியுமா? ஒரு பங்குனி உத்தரத்துக்கு நானும் மாதப்பனும் முருகப்பெருமான் மயில் ஏறிய தேரை இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நல்ல மலை அச்சகர் இன்னும் எல்லாம் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த கட்டத்தேரு மேல, கட்டத்தேரு நீங்க மேட்டூர் வந்தா காட்டுறாங்க. அது இழுக்கவே முடியாது, கஷ்டப்பட்டு குண்டு குழி எல்லாம் இழுத்துட்டு போறோம். இப்ப மாதிரி ரோடெல்லாம் கிடையாது. எங்க அப்பா வந்து இவன் மாதத்தோட சேர்ந்துட்டு மேட்டூர்ல இருந்தா உருப்பட மாட்டான், நீ உருப்பட மாட்டேன் இருந்தானு ஒரு 13 ரூபாயில கடத்தி எக்கட கட்டு போ வீட்டுக்கு வராது சர்டிஃபிகேட் தூக்கி எறிஞ்சிட்டாரு. எடுத்துட்டு லாரி ஏறி ஒசூர் போயிட்டு நான் மரகதாம்பாள் கிட்ட போய் மழை கோயில சர்டிஃபிகேட் எல்லாம் தூக்கி எறிஞ்சா வந்துட்டேன் வேலை கொடுங்க. ஏதோ ஒரு காரணம் வீட்டை விட்டு முடிக்க மலை கோயில் போய் அங்க சாமிகிட்ட முறையிட்டு அதுக்கு பிறகு ஒரு 20 ஆண்டு கழிச்சு அந்த மரகதாம்பாளையும் சுயம்பு மூர்த்தியும் டிவிஎஸ் குரூப் வந்து இடிச்சு வேற சிலை வைக்க இடமாற்றி வைக்க நினைக்குள்ள அந்த பற்று அந்த ஆலயம் மூலவர் சுயம்பா இல்லையான்னு தோண்டி பாக்குறேன் நான். டிவிஎஸ் வேணும் சீனிவாசன் அதை வந்து அடியேன் மட்டும்தான் எல்லா எம்பிலாம் பார்த்தேன். அந்த கோபிநாத் தேவன் எவனுமே ஒத்துழைக்கல. சந்தான வேக்கர் எவனோ ஒருத்தவன், பிஜேபியில பெரியாள் எவனுமே ஒருத்தன், ராமகோபாலன் அவனும் ஒத்துழைக்கல. அடியேன் தனியால போராடி அங்க இருக்கிற அந்த இந்து குத்தக ஸ்டாலு அவன் இவனுக்கு அன்புக்கு தான் தெரியும் எவ்வளோ தினம் 400 பேர் அடியனை கொள்ள வருவாங்க. வந்தவங்களாம் எங்கிட்ட எவனா சண்டைக்கு வந்தா அவன் சொக்கருக்கு அடிமை இல்லையா கைலாஸ்? எப்படின்னா ஒரு கான்பிடன்ட் தான், ஓயா சாமி இருக்காரு அப்படி. அதனால அந்த ஆள் வந்து வாகீசர் வந்தா இங்க தமிழ் மொழி காப்பாற்றப்படும். தமிழ் அர்ச்சனை முதல்ல இவர் தான் பாடியிருக்காரு, வேற யாரும் பாடல. அதாவது கடைச்சங்க காலத்துக்கு பிறகு தமிழ் அர்ச்சனைகளை பாடிய ஒரே ஆளு நாவுக்கரசன் தான். சரிங்க. தமிழுக்கு வந்து இந்த குறுந்தொகை அது இதெல்லாம் அந்த இலக்கண ரீதியான இலக்கணத்தோடு பாடல் பாடியவரும் நம்முடைய நாவுக்கரசர் எல்லாம் முதல்ல. சரிங்க. அதெல்லாம் அந்த ஆளு காரியம் ஆகணும்னா யார வேணாலும் எங்க வேணாலும் முடிக்கூடாருன்னு நினைச்சு. சரிங்க. சரிங்க. முருகப்பெருமானையே ஞான சம்பந்தரா அனுப்பலையா? நிச்சயமாங்க. நிச்சயமாங்கய்யா. நான் முருகப்பெருமானை என்ன பிழை செய்தார்? பழத்து கோச்சிட்டு வந்து பழனி நின்றனால நீ போய் சீர்காழியில போறேன்னா ஓடிக்கிட்டாரு. அப்படியெல்லாம் கிடையாது. நிச்சயமாங்கய்யா. மிக்கு சோதிக்க வேண்டாம். இந்த வரலாறுகளை மிக்கு சோதிச்சா குழம்பி போதும். சரிங்க. சரி. யாருக்கும் எல்லா நலமும் உண்டாக இறைவனை வேண்டி. ஏன்னா ரொம்ப காலம் ஆச்சு. 9:30 வீட்டுக்கு போலன்னா எங்க மாமா கத்துன்னு கத்துவாரு, எங்க பாப்பா அதை விட கத்தும். அதனால
உங்களுக்கும் வீட்டுல இருக்கிறீங்களா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களாம் மனிதரான அன்பு காட்டும் நிலையிலே நம்ம கடமை பார்க்கிறது சிறப்பு. நாளை எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சுப்ரம் பேரொரு கருணை அனைவருக்கும் உண்டாக திருவுருளை சிந்தித்து நாளை மதியம் சரியாக 2 மணி அளவில் உங்க கூட எல்லாம் பேச முன்னால ஒரு கேடி இருக்காரு எங்க ஓனர், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். பெருமாளுடைய அருட்கருணை பெற்று சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய.